தென்சென்னை தொகுதியின் பாஜக வேட்பாளரும் பாஜகவின் மூத்த தலைவருமான திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம். ஆளுநர் பதவியை துறந்து நீங்க தென்சென்னை மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு கான்டெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. 40மே திமுக கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? வெற்றிகரமான தோல்வியாக புரிந்து கொண்டுமா இந்த வாட்டியும்? அதாவது வெற்றிகரமான தோல்வி தான் சொல்லுவேன். என்ன பொறுத்த மட்டும் நான் மக்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒவ்வொரு வாக்கையும் நான் மதிக்கிறேன். அதனால வெற்றி பெற முடியவில்லை என்பதை விட எனக்கு வாக்களித்த ஏறக்குறைய இந்த 10வது ரவுண்ட் வரைக்கும் 1.5 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு வாக்கையும் நான் மதிக்கிறேன். ஏன்னா என்னை போன்றவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பி அவங்க வாக்களித்திருக்கிறார்கள். அரசியல்ல அது மட்டுமே நிர்ணயம் செய்வதில்லை. அரசியல் சூழ்நிலை, கூட்டணி நிலவரம், இவை எல்லாமே நிர்ணயம் செய்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் எனது அரசியல் பணி இன்னும் தீவிரமாக தொடரும். நான் அரசியல் பணிக்கு திரும்பினேன் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆளுநராக வசதியாக இருப்பதை விட மக்களாக இன்னும் என் பணி தீவிரம் அடையும் என்பதுதான் எனக்கு நம்பிக்கை இன்னும் அதிகரித்திருக்கிறது. அதனால இன்னும் எனது பணி தொடரும். மக்களுக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி பணியாற்றுவார்களோ அதே மாதிரி எனக்கு வாக்களித்த அந்த மக்களுக்கு நான் பணியாற்றுவேன். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் 5 கோடி மக்களின் மனதிலும் நான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களை நோக்கிதான் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கானால நான் இருந்ததுல தெலுங்கானா மக்கள் நான் இப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட ஒரு கூட்டத்துல இருந்து வெளியே என்னால வர முடியுது. அந்த அளவுக்கு தெலுங்கானா மக்கள் என் மீது அபரீதமான அன்பு வைத்திருந்தாங்க. இன்னைக்கு கூட தேர்தல் முடிவுகளை அவங்கதான் அதிகமா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, என்னாச்சுன்னு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி, தெலுங்கானா, தமிழக மக்கள் எல்லாரோடையும் நான் அன்பா பழகி இருக்கேன். என்னோட பணி தொடரும். இந்த அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும் அரசியல்ல. இது நான் இதுல சோர்வடைய நான் மாட்டேன் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் நாங்கள் எதிர்பார்த்தோம், சதவீதத்தை எதிர்பார்த்தோம். என்ன பொறுத்த மட்டும் ஒரு 17 நாள் தான் என்னால பணியாற்ற முடிந்தது. அதிலுமே நான் வருங்காலத்தை எண்ணி இன்னும் உத்வேகத்தோடு செயலாற்ற வேண்டும் என்ற உத்வேகத்தை தான் நான் பெறுகிறேன். சரி, நன்றிமா இணைப்பில் பேசியதற்கு.